ஸோ டே வந்து பார்த்தமாக இருக்கின்றா வந்து ஆர்கானிக் ரிவிஷன்ல ஃபர்ஸ்ட் டே நான் கைக்க போற விஷயம் எதை பற்றின்னு சொல்லி பார்த்தமாக இருக்கின்றா வந்து சேதன சேர்வைகளுக்கு வந்து இந்த மாதிரி பேர் இருக்கு. ஸோ சேதன சேர்வைகளோட பேரிட்டுல வந்து என்னென்ன விஷயங்களை மெயினா நான் கவனிக்க வேண்டும் என்பது சில முக்கியமான பெயரிட்டு முறைகளை பற்றி தான் பார்க்க போறோம். ஸோ அந்த ஃபுல்லா நார்மலா வந்து பாத்தீங்கன்னா வந்து எல்லாருமே கைக்கிற ஃபார்மேட்ல போகாமல் பெயரிட்டுல வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான டாபிக்ஸை பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நார்மலா வந்து பாடத்தையுமே விளங்கி இருக்கு. நார்மலா வந்து பார்த்தோமாக இருக்கண்டா வந்து சேதன சேர்வைகளை பற்றி கைப்பீங்களாக இருந்து அதுக்கு நீங்க பெயரீடு என்ற ஒரு விஷயத்துக்கு மாறி அது நொமென்கிளேச்சர் என்று சொல்லி சொல்லுவீங்க. பெயரிடு என்று சொல்லி ஒரு விஷயத்தை கைக்க போறீங்களாக இருக்கின்ற பெயரிடு என்ற ஒரு விஷயம் வந்து அங்கீகரிக்கப்பட்டது வந்து பார்த்தோம்னா வந்து யூபிஎஸ்சியால இந்த வகையில வந்து பார்த்தா பெயரிட வேணும் என்பது ஒரு சேதன சேர்வையை பொறுத்தவரையில நீங்க கருதுகின்ற காபன் எண்ணிக்கை அடிப்படையில அந்த சேர்வைக்கு வந்து பார்த்தோமாக இருக்கின்றா வந்து ஒரு குறிப்பிட்ட வகை பெயர்களை வந்து வைக்கும். அந்த சேர்வை வந்து பார்த்தோம்னா நீங்க கருதுகின்ற காபன் எண்ணிக்கை 1,000 இருக்கின்றா பேரை வந்து பாத்தீங்கன்னா மெத் என்று சொல்லி ஆரம்பிக்கிறீங்க. கருதுகின்ற காபன் எண்ணிக்கை 2,000 இருக்கின்றா எத்து என்று சொல்லி ஆரம்பிக்கிறீர்கள். உடனே தேவையான எழுதி எடுத்துக் கொள்ளலாமா? 3 சொல்லி கைக்கிறீங்களாக இருக்கின்றா வந்து ப்ரொப் என்று சொல்லி ஆரம்பிக்கிறீர்கள். 4 வந்து பியூட் என்று சொல்லி ஆரம்பிக்கிறீர்கள். 5 வந்து பெஞ்ச் என்று சொல்லி கைப்பீங்கள். 6 வந்து ஹெக்ஸ் என்று சொல்லி சொல்லுவீங்கள். 7 வந்து ஹெப்ட் என்றுவீங்க. 8க்கு வந்து பார்த்தோமாக இருக்கின்ற ஆப்ஷன் கதைப்போம். 9 வந்து நான். 10 வந்து சகஜமா வந்து பார்த்தோமாக இருக்கின்றா வந்து பேடுகள் வந்து நாங்க சேர்வைகளுக்கு சேதன சேர்வைகள் எழுதவில்லை கிடைக்கல. காபன் எண்ணிக்கைகள் அடிப்படையில வந்து பார்த்தோம்னா காபன் எண்ணிக்கை நான் கருதுகின்ற காபன் எண்ணிக்கை என்ன இருக்குன்ற அடிப்படையில இப்படி முச்சேர்க்கைகள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இந்த பேர்கள் சார்பாக இருக்கக்கூடிய முச்சேர்க்கைகள் வந்து பார்த்தா இருக்கு. இதை விட வந்து பார்த்தோம்னா காணப்படக்கூடிய தொழிற்பாட்டு கூட்டங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்வைகளை வந்து பாத்தீங்கன்னா அவன் பிற்சேர்க்கை கடைசியா பேர் முடிக்க இந்த மாதிரி தான் அந்த பேர் முடிய வேணும் என்று சொல்லி கதைக்கும். அந்த அடிப்படையில வந்து பார்த்தோமாக இருக்கின்றா வந்து ஒரு சேர்வை அல்கேன் என்று சொல்லி இருக்குமாக இருக்கின்றா அவருடைய பேரை கடைசியா முடிக்க வந்து பாத்தீங்கன்னா ஏன் என்று சொல்லி எழுதி முடிப்பீங்க. ஒரு சேர்வை அல்கேனாக இருக்கே. அதே மாதிரி ஒரு சேர்வை வந்து பார்த்தோமாக இருக்கின்றா அல்கீன் என்று சொல்லி கேட்பீங்களாக இருக்கின்றா அந்த சேர்வையின பேரை கடைசியா ஈன் என்று சொல்லி எழுதி முடிப்பீங்க. அதே மாதிரி அந்த சேர்வை வந்து பார்த்தோம்னா ஒரு அல்கைன் சேர்வையாக இருக்குமா இருக்கின்றா பேரை கடைசியா எழுதி முடிக்க வந்து பாத்தீங்கன்னா ஐன் என்று சொல்லி எழுதிப்போம். ஒரு அல்கைல் ஹேலைட்டுகளுக்கு பேர் எழுதியதுல கூடுதலா வந்து பார்த்தோமாக இருக்கின்ற அதைக்கென்று சொல்லி ஒரு பிச்சேர்க்கை முறை என்பது நார்மலா இல்ல. அல்கைல் ஹேலைட்டுகள் வந்து கதைகளுக்கு கிடைக்க வந்து அங்க காணப்படக்கூடிய அரசன்களை வந்து பிரதியீடுகளாகத்தான் கருதுவீங்க. அவை நாங்க மெயினா நாங்க பாக்குறோம். இப்போ ஒரு குளோரின் காணப்பட்ட குளோரோ, புரோமின் காணப்பட்ட புரோமோ, அயடின் காணப்பட்ட அயடோன்னு சொல்லி அவை வந்து பார்த்தோமாக இருக்கின்ற பிரதியீடுகள் என்றுதான் நீங்க கதைப்பீங்க. மெயினான சந்தர்ப்பங்கள்ல ஒரு சில கூட்டங்களை வந்து பார்த்தோமாக இருக்கின்றா நாங்க பிரதான கூட்டமாகவே வந்து பார்த்தோம்னா பாக்குறதே இல்லை. ஒரு சில கூட்டங்களை வந்து நாங்க பிரதான கூட்டங்களாக பாக்குறீல அதையே நாங்க எப்பவுமே வந்து பார்த்தோம்னா பிரதியீட்டு கூட்டங்களாகத்தான் கருதுறோம். அதுல ஒன்று வந்து பார்த்தோம்னா அலசன்ட் வெஃபிருக்கமாக இருக்கின்ற அதை நாங்க புளூரோன்னு சொல்லி சொல்லுவோம். ஸ்பெல்லிங் கவனிக்கணும். FLUOR புளூரோ புளூரோ வந்து பார்த்தா சொல்லுவோம். அதே மாதிரி சிஎல் சொல்லி இருக்கமாக இருக்கின்ற அதை நாங்க குளோரோன்னு சொல்லி சொல்லுவோம். அயடின் இருக்கிற பட்சங்கள்ல வந்து பார்த்தோம்னா வந்து அதை அயடோன்னு சொல்லி கதை. அதே மாதிரி எண்ணூட்டு கூட்டம் காணப்படைக்க வந்து நாங்க அதை நைட்ரோன்னு சொல்லி சொல்லுவோம். இந்த மாதிரியான சேர்வைகளை வந்து பார்த்தா நாங்க ஒருபோதுமே நாங்க வந்து பிரதானமான கடைசியா பிச்சேர்க்கையா முடிக்க மாட்டோம். இதை பிரதியீடுகளாகத்தான் எப்பவுமே இருப்பினம் என்று சொல்லி கதைப்போம். ஒரு சேர்வை வந்து பார்த்தோமாக இருக்கண்டா வந்து அல்கஹோல்னு சொல்லி கதைப்பீங்களாக இருக்கண்டா அவற்றை பேர் வந்து கடைசியா முடிக்க வந்து ஓல்னு சொல்லி எழுதி முடியும். அதுக்கு பிறகு அல்டிஹைடுன்னு சொல்லி கதைப்பீங்களாக இருக்கண்டா அந்த சேர்வையினுடைய இறுதி பேர் வந்து பாத்தீங்கன்னா அல் என்று சொல்லி எழுதி முடிப்பீங்க. ஆல்கஹோல்ண்டா வந்து ஓல் என்று எழுதி முடிப்பீங்க. அல்டிஹைடண்டா வந்து அல் என்று சொல்லி எழுதி முடிப்பீங்க. அதே போல ஒரு சேர்வை கீட்டோன் சேர்வையாக இருக்கேக்கல இங்க கீட்டோன் ஆகவே வந்து பார்த்தா ஆன் என்று சொல்லி எழுதி முடிப்பீங்க. இதுக்கு பிறகு வந்து பார்த்தமாக இருக்கண்டா வந்து கார்பாக்சிலிக் அமிலங்களை பற்றி கதைப்பமாக இருக்கண்டா ஒரு சேர்வை வந்து பார்த்தமாக இருக்கண்டா கார்பாக்சிலிக் ஆசிட் சொல்லி சொல்லுவீங்களா இருக்கண்டா அங்க நீங்க பெயர்கள் எழுதிக்க பிச்சேர்க்கையா வந்து பாத்தீங்கன்னா ஒயிக் ஆசிட் எழுதி முடிப்பீங்க. இந்த ஒய்க்குக்கும் அசிடுக்கும் இடையில வந்து பார்த்தா ஒரு இடைவெளி விடுவீங்க. முதலாவது இடைவெளி விடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் நாங்க சேதன சேர்வைகளுக்கு பெயர் எழுதிக்கல. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து அமில குளோரைடுகள் நீங்க அசிடிக் குளோரைட்ஸ் பற்றி கதைக்கிறீங்க. ஒரு சேர்வை வந்து பார்த்தோம்னா அமில குளோரைடாக
இல்ல அமில புரோமைடாக அமில அயடைடாக இருக்க சென்றால் அதே பேர் எழுதி முடிக்க ஓவைல் குளோரைடு ஒயில் குளோரைடு சொல்லி எழுதி முடிப்பீங்க. இதே போல வந்து ஒரு சேர்வை வந்து பார்த்தோமாக இருக்கிற ஏமைட்டு சேர்வையா இருக்குமா இருந்தா அதே பேர் எழுதி முடிக்க வந்து பார்த்தா ஏமைடு என்று எழுதி முடிப்பீங்க. ஏமைட்டுகளை வந்து நாங்கள் ஏமைட்டுகள் எழுதி முடிப்போம். அதே போல எஸ்டர் சேர்வைகள் இருக்குமாக இருக்கின்றன. கார்பாக்சிலிக் அமிலங்கிற பெருதியா நீங்க ஒரு எஸ்டர் சேர்வையா பார்ப்பீங்களா இருக்கண்டா அந்த சேர்வைகளுக்கு வந்து OH என்று சொல்லி பேர் எழுதி முடிப்பீங்க. இந்த பழக்கம் வந்து நோமலா எங்களுக்கு இருக்கும். இதை விட வந்து பார்த்தோமாக இருக்கண்டா ஒரு சேர்வை வந்து பார்த்தா அமைன் சேர்வையாக இருந்துச்சு. அந்த சேர்வை வந்து ஒரு அமீன் சேர்வை. மைண்ட் இல்லாம ஒரு அமீன் சேர்வையா இருக்கும்டா அவற்றை பேர் எழுதி முடிக்கலையுமே நாங்க வந்து அமீன் என்று எழுதி முடிப்போம். இந்த பெயரிட்டு முறைமை வந்து பாத்தீங்கன்னா சகஜமா நாங்க பயன்படுத்தக்கூடிய பெயரிட்டு முறைமை. இந்த பெயரிட்டு முறைமை அடிப்படையில பொதுவா இந்த ஒரே ஒரு கூட்டம் மட்டும்தான் காணப்படுமா இருக்கண்டா நாங்க நார்மலா இந்த மாதிரி பெயர் எழுதுறது எங்களுக்கு ஈஸியா இருக்கு. ஆனா சில நேரங்கள்ல ஒரு சில சேர்வைகள்ல ஒன்றுக்கு மேற்பட்ட இவ்வாறான தொழிற்படு கூட்டங்கள் காணப்படலாம். ஒரு சேர்வையை பார்க்குறீங்களா இருக்குன்ற அந்த சேர்வையில ஒன்றுக்கு மேற்பட்ட தொழிற்படு கூட்டங்கள் காணப்படலாம். அப்படி ஒன்றுக்கு மேற்பட்ட தொழிற்படு கூட்டங்கள் காணப்படைக்க IUPAC-யால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஒழுங்குமுறை இருக்கு. அதை வந்து பார்த்தா இவர் தான் பிரதான தொழிற்படு கூட்டமா கருதியாக வேணும், இவரைத்தான் நாங்க பிரதியிட்டு கூட்டமா கருதியாக வேணும் என்று சொல்லி இவருக்கு சொல்லி வந்து பார்த்தா ஒரு தொழிற்படு கூட்ட ஒழுங்குமுறை இருக்கு. அது எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். சில நேரங்கள்ல வந்து ஒரு வகையான பிரதியீடுகள் ஒன்றுக்கு மேற்பட்ட எண்ணிக்கையில காணப்படலாம். ஒரு குளோரின் ஒரு சேர்வையில 2-3 இடங்கள்ல இருக்கலாம். ஒரு மெதைல் கூட்டம் வந்து 2-3 இடங்கள்ல இருக்கலாம். அந்த மாதிரியான டைம்ல வந்து பார்த்தமாக இருக்கண்டா அவங்க நம்பர் ஒரே வகையான சேர்வைகள் வந்து பார்த்தமாக இருக்கின்ற ஒன்றுக்கு மேற்பட்ட இலக்கங்கள்ல காணப்படுக நாங்க ஒரே மாதிரியான ஆட்கள் வந்து இரட்டை எண்ணிக்கையில் இருப்பினமாக இருக்கின்றா அது டை என்று சொல்லி நாங்க அது பெயர்கள் ரேகை வந்து பார்த்தா பயன்படுத்தி கொள்ளுவோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவை 3 எண்ணிக்கையில காணப்படுமாக இருக்கின்றா ட்ரை என்று சொல்லி வந்து பார்த்தா நாங்க அவற்றை கதைப்போம். அதே மாதிரி அவை 4 என்ற எண்ணிக்கையில காணப்படைக்க வந்து அதை நாங்க டெட்ரா என்று சொல்லுவோம். 5 பென்டா 6 ஹெக்ஸா இந்த மாதிரி கதைப்போம். பொதுவா வந்து பார்த்தோம்னா இந்த பென்டா டெட்ரா ஹெக்ஸா எல்லாமே எங்களுக்கு நாங்க இனோர்கானிக்ல அதிக அளவு பயன்படுத்தக்கூடிய பெயர்களாகவும் டைட்ரை போன்ற வார்த்தைகள் வந்து ஓர்கானிக்ல அதிக அளவு நாங்க பயன்படுத்தக்கூடிய அடைச்சொற்களாகவும் இருக்கும். பட் நாங்க அதை எங்கேயுமே பாவிக்கலாம். ஓர்கானிக் இனோர்கானிக்கை பொறுத்தவரையில வந்து பார்த்தா எங்க கதைச்சாலுமே நாங்க இந்த இந்த பிரச்சனை வந்து மாறாது. எங்களுக்கு எண்ணிக்கையை வந்து பார்த்தா மல்டிப்ளை ஆகிக்கும். ஒரு குறித்த வகையான தொழிற்படு கூட்டம் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில காணப்படுக டபுளா இருந்தா டை, ட்ரிபிளா இருந்தா ட்ரை, குவாட்ரிபிளா இருந்தா டெட்டா, செக்டபிளா இருந்துச்சுண்டா செப்டபிளா இருந்துச்சுண்டா அதுக்கேற்ற மாதிரியான பெயர்கள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வைப்பீங்க. இந்த மாதிரி வந்து பாப்பீங்களா இருக்குன்னா பென்டா ஹெக்ஸா இப்படி கழிச்சு கொண்டு போவீங்க. சோ அது நார்மலா வந்து பார்த்தோமாக இருக்குன்னா பேரிட்டு முறைமையில சாதாரணமா பயன்படுத்தக்கூடியது. இந்த பேசிக் வந்து பாத்தீங்கன்னா முதலாவது எங்களுக்கு இருக்குமாக இருந்துச்சுண்டா தொழிற்படு கூட்டங்களோட ஒழுங்குமுறைகளை வந்து பாத்தீங்கன்னா அடுத்ததா நாங்க பார்க்கலாம். தொழிற்படு கூட்டங்கள் வந்து ஒழுங்குபடுத்தப்படையல எங்களுக்கு வந்து என்ன ஒழுங்கை நாங்க கையாள வேணும், என்ன ஒழுங்குல வந்து பாத்தீங்கன்னா அந்த நாங்க பெயர்களை வந்து எழுத வேணும் என்றதை பார்க்கலாம். சோ அதை நான் அடுத்ததா ஸ்டார்ட் பண்றேன். இதுல தேவையான ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்க. ரைட். தொடர்ந்து கதைப்பம் வந்து பார்த்தோமாக இருக்கின்றா வந்து என்னென்ன தொழிற்பாட்டு கூட்டங்கள் இருக்கு, அதுல முன்னுரிமை ஒழுங்கு என்னன்றதை பற்றி பார்ப்போம். தொழிற்பாட்டு கூட்டம் அவங்க வந்து பார்த்தோமாக இருக்கின்றா வந்து பிரதானமா வந்தா அதுக்கு என்ன பேர் நாங்க வைக்க வேணும். அதே மாதிரி வந்து பார்த்தோமாக இருக்கின்றா அது பிரதியீடாக வந்தா அதுக்கு என்ன பேர் வைக்க வேணும்.
நீங்க கருதக்கூடிய தொழிற்படு கூட்டங்கள் அடிப்படையில ஒரு வகையான தொழிற்படு கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா பிரதானமா வந்தா அவருக்கு என்ன பெயர் வைக்கணும், அதை விட வந்து பார்த்தா பிரதியீடாக வர்ற சைம்ல வந்து அவருக்கு என்ன பெயர் வைக்கணும், இந்த மாதிரி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்குள்ளே முன்னுரிமை கூடின கூட்டம் வந்து கார்பாக்சிலிக் அமில கூட்டம். இதுக்குள்ளே முன்னுரிமை கூடின கூட்டம் வந்து கார்பாக்சிலிக் அமில கூட்டம். ஒரு சேர்வையில வந்து கார்பாக்சிலிக் அமில கூட்டம் காணப்படுதுண்டா அவற்றை பிரதான பேர் வந்து OIC ஆசிட், ஒயிக் ஆசிட். ஏற்கனவே நாங்க பார்த்துட்டோம் இவையோட பிரதான பேர் என்னவா இருக்குமென்று. பொதுவா கார்பாக்சிலிக் அமிலமோ கார்பாக்சிலிக் அமில பெருதிகளையோ நாங்க பிரதியீடுகளாக கருதி கொள்றதே இல்லை. அதே மாதிரி வந்து பார்த்தா அடுத்ததான் நாங்க பார்க்க போறது கார்பாக்சிலிக் அமிலங்கள பெருதிகள். அந்த அடிப்படையில வந்து பார்த்தோம்னா வந்து எஸ்தர் கதைக்கலாம். எஸ்தர் கதைக்கலாம். அப்படி எஸ்தர் கதைச்சீங்கன்னா அவற்றை பேர் எழுதி முடிக்க OH சொல்லி எழுதி முடிப்பீங்கள். அந்த இடத்துல வந்து அவருக்கும் பிரதியிட்ட பேர் வந்து நான் கதைக்க மாட்டோம். அதே மாதிரி அடுத்தது வந்து பார்த்தோமாக இருக்கிற அமில குளோரைடுகள் COCl கூட்டங்கள். அவை பிரதானமா வரைக்கும் நாங்க ஒயில் குளோரைடு சொல்லி பேர் எழுதுவோம். அப்படி இருக்கைகளை வந்து பார்த்தா அதரையுமே நாங்க பிரதியீடாக கருத மாட்டோம். ஏதாவது கார்பாக்சிலிக் அமிலத்துல பெருதிதான். அதுக்கு பிறகு ஏமாயிட்டு ஒரு முதல் ஏமாயிட் நாங்க நார்மலா வந்து பார்த்தா ஏமாயிடே வந்து அவற்றை பேரை எழுதி முடிப்போம். அதரையுமே எங்களுக்கு வந்து பார்த்தா பிரதியீடாக வர மாட்டேன். அதுக்கு பிறகு வந்து பார்த்தோமாக இருக்கின்றாங்க நைட்ரைல்கள் இருக்கு, CN கூட்டம். அதுக்கப்புறம் நைட்ரைல்கள் CN கூட்டம் இருக்கக்கூடிய சேர்வைகளை நைட்ரைல் என்று சொல்லுவோம். இவர் பிரதானம் அமையக்கூடிய மாதிரி சேர்வைகள் பெயர்கள் நாங்கள் எழுதி பழகிறது இல்லை. ஆனா இவர் பிரதியீடாக அமையக்கூடிய மாதிரியான பெயர்கள். இவர் பிரதியீடாக அமைகிற டைம்ல வந்து CN கூட்டம் பிரதியீடா வந்தா நாங்க அதை சயனோ என்று சொல்லி சொல்றோம். அப்ப முதலாவது நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ள வேண்டியது கார்பாக்சிலிக் அமிலம். கார்பாக்சிலிக் அமிலத்துக்கு பிறகு கைக்கிறது வந்து பார்த்தா கார்பாக்சிலிக் அமிலத்தினுடைய பெருதிகள். அதுக்கு பிறகு வந்து பார்த்தமாக இருக்கின்றா வந்து நைட்ரைல் கூட்டம். இதுக்கு பிறகு வந்து பார்த்தமாக இருக்கின்ற கார்பனைல் சேர்வை என்று சொல்லக்கூடிய அல்டிஹைடுகளும் கீட்டோன். ஆல்டிஹைடுகளும் கீட்டோன்களும். ஆல்டிஹைட்னா பேரழி முடியக்க அல் என்று சொல்லி எழுதி முடிப்பீங்கள். கீட்டோனா என்ற பேரழி முடியக்க ஓன் என்று சொல்லி எழுதி முடிப்பீங்க. இந்த இடத்துலதான் வந்து பார்த்த ஒரு விஷயம் முக்கியமா இருக்கு. இந்த CHO கூட்டம் எங்களுக்கு முழுமையாகவே ஒரு பிரதியீடாக வந்தா, இந்த CHO கூட்டம் முழுமையாகவே ஒரு பிரதியீடா வந்தா அது நாங்க ஃபோமைல் என்று சொல்லி சொல்லுவோம். CHO கூட்டம் முழுமையாகவே பிரதியீடா வந்தா அதை நாங்க ஃபோமைல் என்று சொல்லி சொல்லுவோம். ஆனா எங்களுக்கு அந்த C டபுள் பொண்டோவில் இருக்கக்கூடிய டபுள் பொண்டோ மட்டும்தான் பிரதியீடா வருமா இருக்கண்டா அதை நாங்க ஒக்சோ என்று சொல்லி சொல்லுவோம். இதுல அர்த்தம் என்னன்னு சொல்லி பார்த்தோமா இருக்குன்னா சேர்வைகள் எழுதிக்க சில நேரங்கள்ல ஒரு கார்பனுக்கு நம்பர் போட்டு அதுல வந்து CHO வந்து அப்படியே தனியா பிரதியீடா இருக்கும். அந்த கார்பனை நம்பர் போடா விட்டுரும். இந்த CHO இருக்கக்கூடிய இந்த கார்பன்ல நம்பர் போடாம CHO முழுவதுமாக பிரதியீடா கருத வேண்டி வரலாம். அந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள்ல வந்து நாங்க ஃபோமைல் என்றும், அதே இதுல வந்து பாத்தீங்களா இருக்கின்றால் இந்த மாதிரி வேற டைம்ல நாங்க அதை ஒக்சோன்னு சொல்லி சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் நாண்டே கைகக்கூடிய பேரிட்டு உதாரணமா இந்த ஃபோமைலுக்கும் ஒக்சோக்கும் இடையிலான வித்தியாசத்தை முதலாவதா கதைக்கிறேன். இப்ப நீங்க வந்து பார்த்தமாக இருக்குன்னு ஒரு சேர்வை உதாரணமா எடுக்கும். நாங்க இந்த சார்ட் ஃபினிஷ் பண்ணல. ஸோ நீங்க என்ன செய்யணும்டா வந்து இப்ப இந்த சார்ட் நோட் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். கீழே ஒரு 4-5 லைன் என்றாலுமே விட்டுட்டு நீங்க வந்து பார்த்தா உதாரணம் என்று சொல்லி போட்டு இதை நோட் பண்ணி கொள்ளலாம். உங்களோட உதாரணம் என்னுடைய சேர்ந்து எழுதி கொள்ளுங்க. CH3 C ட்ரிபிள் பாண்ட் C CCl H CCHO CH3 COOH. இந்த மாதிரி வந்து பார்த்தமாக இருக்குன்னா உங்களோட கைகள்ல வந்து ஒரு சேர்வை வந்து தரப்படுது. உங்களோட கையில வந்து பார்த்து இந்த மாதிரி ஒரு சேர்வை தரப்படுது. இந்த சேர்வையை நீங்க பார்க்க கிடைக்கல. முதலாவது விஷயம் வந்து பார்த்தோம்டா வந்து யாரு பிரதான தொழிற்படு கூட்டம்ன்றது இனங்காண போறீங்க. நார்மலா பார்க்க இந்த சேர்வையில வந்து கவனிப்பீங்களா இருக்குண்டா உங்களுக்கு இந்த இடத்துல கார்பாக்சிலிக் அமில கூட்டம் தெரியுது. அதை விட வந்து பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு ஒரு ஆல்டிஹைட் கூட்டம் தெரியுது, CHO கூட்டம் தெரியுது. அப்ப உங்களுக்கு பார்க்கவே தெரியும் கார்பாக்சிலிக் அமிலம் தான் பிரதான தொழிற்படு கூட்டம். இந்த முன்னுரிமை ஒழுங்குல வந்து அவர் தான் மேலே இருக்கிறார். கண்டிப்பா அந்த முன்னுரிமை ஒழுங்கு எங்களுக்கு ஞாபகம் இருந்தே ஆக வேணும். அப்ப என்ன செய்யணும், கார்பாக்சிலிக் அமில கூட்டத்தை தான் குறைஞ்சி இலக்கம் ஒன்று போட போறீங்க. இந்த சேர்வையை நீங்க கடைசியா எழுதி முடிக்க வந்து பார்த்தோம்டா வந்து ஒயிக் ஆசிட் எழுதி முடிக்க போறீங்க. அவ சேர்வையை கடைசியா எழுதி முடிக்க நாங்க OIC ஆசிட் ஒயிக் ஆசிட் சொல்லி எழுதி முடிக்க போறோம் கடைசியா முடிக்கல. இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா பிரதியீட்டு கூட்டங்களை வந்து பார்த்தா இனங்காண போறீங்க. இப்ப லைன்ல நம்பர் போட்டுக்கிட்டு வாரீங்க. மிக நீண்ட கார்பன் சங்கிலிக்கு 3 4 5 6 முழுமையாக வந்து பார்த்தா இலக்கமிட்டு கொண்டு வாரீங்க. இப்படி இலக்கமிட்டு கொண்டு வந்தா பிறகு பிரதியீடுகளை இனங்காண்றீங்க. அப்படி பிரதியீடுகளை இனங்காணவளுக்கு கிடைக்கல
உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு சிஎல் பிரதியீடு இருக்கு. இது சிஎல் தான், சிஎல் பிரதியீடு இருக்கு. அப்ப குளோரோ பிரதியீடு இருக்கு. உங்களுக்கு அந்த இடத்துல வந்து பார்த்தா ஒரு குளோரோ பிரதியீடு இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து இதுல வந்து பார்த்தா ஒரு சிஹெச்டி பிரதியீடு இருக்கு, அதாவது மெதாயில் பிரதியீடு இருக்கு. இப்ப உங்களுக்கு இங்க பாருங்க, இந்த சிஹெச்ஓ முழுவதுமாகவே ஒரு பிரதியீடு. இந்த சிஹெச்ஓ உங்களுக்கு முழுவதுமாகவே ஒரு பிரதியீடு. இந்த சிஹெச்ஓ உங்களுக்கு முழுவதுமா பிரதியீடா வந்தால் அதுக்கு பேர் வந்து பார்த்தா ஃபோமைல். இப்ப சிஹெச்ஓ முழுவதுமா உங்களுக்கு ஒரு பிரதியீடா வந்தா அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஃபோமைல். இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க, பிரதியீட்டு கூட்டங்களை முதலாவதா அல்பபெட்டிகளோட எழுதி கொண்டு போக போறீங்க. அப்படி பிரதியீட்டு கூட்டங்களை முதலாவது அல்பபெட்டிகளோட எழுதுறீங்களா இருக்குண்டா, ஃபர்ஸ்ட் வந்து சி கதைப்பீங்க, பிறகு எஃப் கதைப்பீங்க, கடைசியா எம் கதைப்பீங்க. அவங்களுக்கு பேர் எழுதுறவங்களுக்கு கிடைக்கல. மூன்றாவது கார்பன்ல குளோரோ இருக்கு, மூன்றாவது கார்பன்ல குளோரோ இருக்கு. அதை விட வந்து பாத்தீங்கன்னா வந்து இரண்டாவது கார்பன்ல வந்து ஃபோமைல் இருக்கு. திருப்பி வந்து பார்த்தோம்னா அதே இரண்டாவது கார்பன்ல மெதைல் கூட்டம் இருக்கு. தொடர்ந்து எழுதி கொண்டு வர போறீங்க. நான் இப்ப கீழே எழுதுறேன்டா தொடர்ந்து எழுதணும். இடங்கான நான் கீழே எழுதுறேன். 2 குளோரோ, 2 ஃபோமைல், 2 மெத்தாயில். அதுக்கு பிறகு வந்து பார்த்தா மொத்தமா உங்களுக்கு 6 கார்பன் இருக்கு. 6 கார்பன் என்று ஸ்டார்ட் பண்ணோம் நாங்க ஹெக்ஸ் என்று சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆகவே ஹெக்ஸ், அந்த ஹெக்ஸ்ல வந்து பார்த்தோமா இருக்கண்டா எங்களுக்கு 4வது கார்பனுக்கும் 5வது கார்பனுக்கும் இடையில மும்மை பிணைப்பு காணப்படக்கூடிய ஒரு கார்பாக்சிலிக் அமிலம். அப்ப 4வது கார்பனுக்கும் 5வது கார்பனுக்குன்னா குறைஞ்ச கார்பன் எழுதுவீங்க ஹெக்ஸ் 4. அப்படியே தொடர்ந்து வரணுமா, போ பண்ணி அப்படி டேஷ் பண்ணிட்டு தொடர்ந்து எழுதுவீங்க ஐனோயிக் ஆசிட். இப்ப இந்த இடத்துல ஒயிக் ஆசிட் எழுதிக்க வந்து இடைவெளி விட்டாக வேணும், இடைவெளி வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இது. இதே தேவையென்ற இந்த சேர்வைன்ற பேரையே நாங்க வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி எழுதி கொள்ளலாம். அதாவது வந்து பார்த்தா 3 குளோரோ, 2 ஃபோமைல், அதே மாதிரி 2 மெதாயில். அந்த மும்மை பிணைப்பு குறிக்கப்பட்ட நம்பரை முன்னுக்கு எழுதி 4, முன்னுக்கு வந்து பார்த்து எழுதி 4 ஹெக்ஸைனோயிக் ஆசிட். ஹெக்ஸைனோயிக் இடைவெளி விட்டு ஆசிட் எழுத போறீங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தமாக இருக்கு. இந்த சேர்வைக்கு நாங்கள் பேர் எழுதி கொள்ளக்கூடியதா இருக்கு. இந்த மாதிரி வந்து பார்த்தமாக இருக்குண்டா வந்து நாங்க நார்மலா கருதக்கூடிய பெயர்கள் எழுதிக்கல. ஒரு விஷயம், இந்த சிஹெச்ஓ முழுவதுமாக பிரதியிடா வரைக்கல நாங்க அதை ஃபோமைல் கூட்டம் என்று சொல்லி எடுக்கிறோம். ரெண்டாவது வந்து பார்த்தோமா இருக்குன்னா இது ஒரு கார்பாக்சிலிக் அமிலத்து பேர் எழுதிக்க ஒய்க்குக்கும் அசிடுக்கும் இடையில இடைவெளி விடுதோம். அப்ப பிரதான தொழிற்படு கூட்டத்தை இனங்காந்தீங்கள், மிக நீளமான கார்பன் சங்கிலியை வந்து பார்த்தா இலக்கமிடுறீங்கள். அதுக்கு பிறகு வந்து பார்த்தா பிரதியீட்டு கூட்டங்களை இனங்காந்தீங்கள், அல்பபெட்டிகளோட பிரதியீட்டு கூட்டங்கள் எழுதி கொண்டு வந்து கார்பன் எண்ணிக்கையை சுட்டி காட்டி நிரம்பா தன்மையை சுட்டி காட்டி அந்த பேரை வந்து பார்த்து எழுதி முடிக்கிறீங்க. இதே உங்களோட சேர்வை இப்ப இந்த மாதிரி இருக்கு. H C double bond O, CH2, C triple bond C, CHCl, COOH. இந்த மாதிரி வந்து பார்த்தோமாக இருக்கின்ற சேர்வை இருக்குன்னு சொல்லி வைப்பீங்களா இருக்கின்றா. இதே சேர்வை உங்களுக்கு வந்து பார்த்தா ஒரு கார்பாக்சிலிக் அமிலம் தான். நான் தொழிற்படு கூட்டத்தை வித்தியாசமா மாத்துறேன். இந்த கார்பாக்சிலிக் அமிலம் இல்லாம என்ன இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் படிச்சு கொள்ளலாம். சோ இதுல வந்து பாருங்க தொழிற்படு கூட்டத்தை வந்து சிஎல்லா மாத்திடும். ரைட். இப்ப பாருங்க எங்களுக்கு வந்து பாத்து இந்த இடத்துல ஒரு அல்டிஹைட் கூட்டம் தெரியுது, COOH ஒரு அல்டிஹைட் கூட்டம் தெரியுது. சேம் டைம் இங்க எங்களுக்கு வந்து பார்த்தா COCl சொல்லி அமில குளோரைட் தெரியுது, கார்பாக்சிலிக் அமிலத்துல பெருதி தெரியுது. அப்ப இந்த இடத்துல இவர் தான் வந்து பார்த்தா மெயின் ஆனார், இவர் தான் எங்கட வந்து பார்த்தா பிரதான தொழிற்படு கூட்டம். அப்ப அதற்கு நாங்க பேரெழுதி முடிக்க போறோம்னா கடைசி எப்படி முடிக்க போறோம், அமில குளோரைட். அப்போ ஒயில் குளோரைட் எழுதி முடிக்கணும். இவர பேர் கடைசி எழுதி முடிக்க OYL குளோரைட். அப்ப இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா இவருக்கு குறைந்த இலக்கம் கிடைக்கக்கூடியதாக மிக நீண்ட கார்பன் சங்கிலிக்கு இலக்கம் விட்டு கொண்டு வர போறீங்க. சோ 1 2 3 4 5. இப்ப இந்த இடத்துல கண்டிப்பா நாங்க மிக நீண்ட கார்பன் சங்கிலி இதுக்கு 6 போட்டே தானே ஆகும், அப்படியே நேரதானே வரப்போகுது. இந்த இடத்துல இங்க நாங்க போட முடியாம போனது காரணம் என்ன, அப்படியே நாங்க வந்து இங்கால வந்து இங்க வரைக்கும் நம்பர் போடக்கூடியமா இருக்கு. ஆனா இங்க போடக்கூடியமா இருக்குண்டேக்கல நீங்க 5க்கு மட்டும் நம்பரை போட்டு இதை இப்படியே விடையலாம். என்ன செய்யணும், கண்டிப்பா இருக்கு 6 இலக்கமிட்டுத்தான் ஆக வேணும். அப்படி 6 இலக்கமிட்டா பிறகு பாத்தீங்களா இருக்குண்டா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தா சிஎல் பிரதியீடு இருக்கு குளோரோ.
ஆனா இப்ப இது வந்து பார்த்தா ஃபோமைல் இல்ல. நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க, அந்த கார்பனுக்கு இலக்கமிட்டு வச்சிருக்கிறீங்க. அந்த கார்பனுக்கு இலக்கமிடாம அந்த சிஹெச்ஓ கூட்டம் முழுவதுமாக பிரதியிடா இருக்கு. ஆக அவற்ற பேர் வந்து பார்த்தா ஃபோமைல். இந்த இடத்துல கார்பனுக்கு வந்து இலக்கமிட்டவன யார் உங்களுக்கு தனிய பிரதியீடு? இந்த டபுள் பொண்டோ மட்டும்தான் பிரதியீடு. அப்ப இவற்ற பேர் வந்து பார்த்தா ஒக்சோ. தனிய கீட்டோன் கார்பன் டபுள் பொண்டோ மட்டும்தான் ஒக்சோன்றது ஒரு பிழையான ஒரு புரிதல். நீங்க வந்து பாப்பீங்களாக இருக்கண்டா வந்து இந்த இடத்துல அந்த கார்பனுக்கு இலக்கமிட்டா பிறகு வரக்கூடிய டபுள் பொண்டோ வந்து பார்த்தா ஒக்சோன்னு சொல்லி சொல்ல போறீங்க. இப்ப நீங்க இந்த சேர்வைக்கு பேர் வைக்கிறீங்களாக இருக்கண்டா குளோரோ ஒக்சோ இருக்கண்டா குளோரோக்கு பிறகுதான் உங்களுக்கு ஒக்சோ வரப்போகுது. ஆகவே 2 குளோரோ, அதுக்கு பிறகு 6 ஒக்சோ, 6 கார்பன் மொத்தமாக இருக்கு. அப்ப ஹெக்ஸ், அந்த ஹெக்ஸ்ல வந்து பார்த்தோம்னா மூன்றாவது கார்பனுக்கும் நான்காவது கார்பனுக்கும் இடையில மும்மை பிணைப்பு இருக்கு. So 3 ion oic acid, 3 ion oic acid. நீங்க இந்த மாதிரி எழுதிக் கொள்ளலாம். அப்படி இல்லாட்டி வந்து பார்த்தா 2 குளோரோ 6 oxo 3 hexynoic acid. அந்த 3 தூக்கி முன்னுக்கு போட்டு 3 hexynoic acid எழுதிக் கொள்ளலாம். சாரி, hexynoic acid இல்ல, என்ன இது கார்பாக்சிலிக் அமிலம் இல்ல, இது வந்து பார்த்தா அமில குளோரைடு. அப்ப இது வந்து பார்த்தா ஹெக்சைன் ஆயில் குளோரைடு. சாரியா, இது வந்து பார்த்தா ஹெக்சைன் ஆயில் குளோரைடு. இது வந்து அமில குளோரைடு இல்லோ, கடைசி எழுதி முடிய வந்து ஹெக்சைன் ஆயில் குளோரைடு எழுதி முடிக்க போறேன். இங்க இரண்டாவது சந்தர்ப்பம், இடைவெளி வரக்கூடிய இரண்டாவது சந்தர்ப்பம். நாங்க வந்து ஆர்கானிக்ல எங்கட சிலபஸ் ரேஞ்சுக்குள்ள பேர் எழுதி வைக்கல, கார்பாக்சிலிக் அமிலங்களுக்கு பேர் எழுதி வைக்கல, இடைவெளி என்ற ஒரு விஷயத்தை பார்ப்போம். ரெண்டாவது வந்து பார்த்தோமாக இருக்கின்றா அமில குளோரைடுகளுக்கு வந்து பார்த்த பேர் எழுதி வைக்கல, இடைவெளி என்ற விஷயத்தை பார்ப்போம். இந்த பேரையுமே வந்து பார்த்தா கவனிக்கல, நாங்க இந்த 3ஐ தூக்கி இந்த முன்னுக்கு போட்டு எழுதி கொள்ளலாம். இதுல ரெண்டு விஷயம் ஞாபகப்படுத்த சொல்றேன் உங்களை. ஒன்று இடைவெளி விடக்கூடிய சந்தர்ப்பம், இரண்டாவது ஃபோமைல் நாங்க எங்க பாவிக்கிறோம், ஒக்சோ நாங்கள் எங்க பாவிக்கிறோம் என்ற சரியான ஒரு வித்தியாசம். இப்ப சேர்வை இந்த மாதிரி இருந்தாலுமே உங்களோட சேர்வை வந்து பார்த்தோமா இருக்கண்டா, இப்ப CH3 C டபுள் பொண்டோ CH2 COOH, இந்த மாதிரி ஒரு சேர்வை இருக்குன்னு வையுங்கோவன். இப்படி சேர்வை இருந்தாலுமே நீங்க என்ன செய்ய போறீங்க, கார்பாக்சிலிக் அமிலம் தான் உங்களோட பிரதான தொழிற்படு கூட்டம். அப்ப அவருக்கு தான் குறைஞ்ச இலக்கம் பெற போகுது. இவர் வந்து பார்த்தா ஒயிக் ஆசிட் தான் பிரதானமா முடிய போற. அப்ப நம்பர் பண்ணிக்க 1 2 3 4 நம்பர் பண்றீங்கடா. அந்த கார்பனுக்கு இலக்கம் மட்டும் டபுள் பொண்டோ தான் உங்களுக்கு வந்து பார்த்தா பிரதி இரண்டேக்கல. இங்க இவருமே வந்து பார்த்தா என்ன பேர் இவருக்கு நாங்க ஒக்சோ. அப்ப பிறகு வந்து பார்த்தோம்டா வந்து உங்களுக்கு இந்த இடத்துல விளங்க வேண்டியதுதான், அல்டிஹைடா இருந்தா என்ன, கீட்டோன் பகுதியா இருந்தா என்ன, டபுள் பொண்டோ இருக்கக்கூடிய இந்த கார்பனுக்கு இலக்கமிட்டு டபுள் பொண்டோ மட்டும் நீங்க விடுறீங்களா இருக்கிறது ஓக்சோ, முழுமையாக சிஹெச்ஓவை கருதுவீங்களா இருக்குது அது வந்து உங்களுக்கு ஓமைலா இருக்கு. இந்த மாதிரி பேர் வைப்பீங்க. அப்ப அந்த மாதிரி பேர் வைக்க இவருக்கு பேர் வைக்க போறீங்கன்னா மூன்றாவது கார்பனில் ஒக்சோ கூட்டத்தை கொண்ட 4 கார்பனை கொண்ட கார்பாக்சிலிக் அமிலம். அப்ப மூன்றாவது கார்பன்ல ஒக்சோ கூட்டம் இருக்கு, 3 ஒக்சோ. இங்க வந்து ஒற்றை பிணைப்பு ஒன்றுமே இல்ல. அப்ப இது வந்து 4 கார்பன் பியூட், ரைட், 4 கார்பன் பியூட். இங்க ஒற்றை பிணைப்புகள் மட்டும்தான் இருக்கு, இரட்டை பிணைப்பு உண்மை பிணைப்பு இல்லையோ. அப்ப அல்கேன் வகை பியூட்டன் ஓயிக் ஆசிட் ஏஎன் போட்டு காட்டுவோம். நாங்க இந்த இடத்துல வையன் போட்டு காட்டினாங்களே, இந்த இடத்துல வையன் போட்டு காட்டினாங்க எங்களுக்கு உண்மை பிணைப்பு இருக்கிறபடியால. இங்கேயும் வந்து வையன் போட்டு காட்டினாங்க ஹெக்ஸ் 4 ஐனோயிக் ஆசிட், ஏன்னா உண்மை பிணைப்பு இருக்கிறபடியால. பட் இங்க வந்து பார்த்தோமா இருக்கிற நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, போட்டு காட்ட தேவையில்லை, இது அல்கேன் வகை. ஏஎன் போட்டு காட்டுங்க பியூட்டனோயிக் ஆசிட். இதற்கு பேர் வந்து பார்த்தோமா இருக்குண்டா வந்து 3 ஒக்சோ பியூட்டனோயிக் ஆசிட் என்ற வந்து அவற்றை பேரா வந்து பாத்தீங்களா இருக்கண்டா இருக்க. இதுகளை கவனிச்சீங்கன்னா சரி. முதலாவது விஷயம் நாங்க வந்து பேரிடு எழுத கிடைக்கல. சோ இதுல தேவையான விஷயத்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்க. தொடர்ச்சியா வந்து பார்த்தமாக இருக்குன்னா தொழிற்படு கூட்ட அட்டவணையை வந்து பினிஷ் பண்ணுவோம். இங்கால வந்து மிச்ச அட்டவணையை வந்து பினிஷ் பண்ணி கொண்டு போகும். இந்த பேரிட்டு வந்து பாத்தீங்கன்னு நோட் பண்ணி இருப்பீங்க. நினைக்க வேண்டியது.
ரைட். தொடர்ந்து வந்து பார்த்தோமாக இருக்கின்றா ஒரு சேர்வை வந்து பார்த்தோமாக இருக்கின்றா வந்து ஃபர்ஸ்ட் கார்பாக்சிலிக் அமிலம், கார்பாக்சிலிக் அமில பெறுதிகள், நைட்ரைல்கள், அதுக்கு பிறகு கார்பனைல் சேர்வைகள், ஆல்டிஹைடுகள், கீட்டோன்கள். அதுக்கு பிறகு நாங்க பார்க்க போற கூட்டம் வந்து பார்த்தா ஆல்கஹால் கூட்டம். அதுபோல நாங்க பார்க்கக்கூடிய கூட்டம் வந்து பார்த்தா ஆல்கஹால் கூட்டம். ஆல்கஹால் இருந்தா அதற்கு பிரதான பெயர் ஓல். அந்த சேர்வை வந்து பார்த்து ஒரு ஆல்கஹாலை பிரதானமா கண்டுபிடிப்பீங்களா இருக்குன்னா அவற்றை பேர் எழுதி முடிக்க ஓல் என்று சொல்லி எழுதி முடிப்பீங்கள். அதே ஓச் கூட்டம் வந்து பார்த்து ஒரு பிரதியீட்டு கூட்டமாக வருமா இருக்குண்டா அவரை ஹைட்ராக்சைடு சொல்லி எழுதுவீங்க. அதே மாதிரி வந்து பாப்பீங்களாக இருக்குண்டா வந்து இதுக்கு அடுத்தபடியா நாங்க கலைக்கிறது வந்து அமைன் கூட்டம். இதுக்கு அடுத்தபடியா நான் கலைக்கிறது வந்து பார்த்தா அமீன் கூட்டம். அமீன் கூட்டத்தை வந்து பார்த்தோம்னா பிரதானமா பாப்பீங்களா இருக்குண்டா அமீன் சொல்லி எழுதுவீங்க. அதே சந்தர்ப்பத்துல அவர் பிரதியீடாக வருவாரா இருக்கண்டா அமினோ. ரைட். அதை பார்த்தோம்னா பிரதியீடா வருவாரா இருக்கண்டா அவருக்கு பேர் அமினோ. இந்த மாதிரி கைப்பீங்க. சில கூட்டங்கள் நாங்க எப்பவுமே பாக்க வந்து அவை நாங்க பிரதியீடு கூட்டமா தான் கருதுவோம். அவை நாங்க பிரதான கூட்டங்களாக கருதுறது இல்ல. குளோரோ, புளோரோ, புரோமோ, அயடோ, நைட்ரோ மாதிரியான கூட்டங்கள் அது ஒரு பக்கம் இருக்கு. இப்ப வந்து பார்த்தோமாக இருக்கண்டா வந்து இந்த பெயரிடு என்ற ஒரு விஷயத்தை கதை கேட்கல மூன்றாவது இடைவெளி விடக்கூடிய சந்தர்ப்பம் அங்கே இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இதை நீங்க ஞாபகப்படுத்தி கொண்டீங்கன்னா சரி, உங்களுக்கு பெயரிட்டு ஒழுங்க பொறுத்தவரையில கார்பாக்சிலிக் அமிலங்களை பற்றி கைக்கிறீங்கள், அதே போல கார்பாக்சிலிக் அமில பெறுதிகளை பற்றி கைக்கிறீங்கள், நைட்ரல் கூட்டங்களை பற்றி கைக்கிறீங்கள், கார்பனைல் சேர்வையில காய்ச்ச உடனே ஆல்கஹாலும் அமீனும் என்று கைக்கிறீங்க. அதுக்கப்புறம் மும்மை பிணைப்பு, இரட்டை பிணைப்பு எல்லாமே வரும். உங்களுக்கு வந்து பார்த்தமாக இருக்குன்னு ஒரு ஏலவல் எக்ஸாம் பர்பஸை பொறுத்தவரையில இவ்வளவு விஷயம் தெரிஞ்சா காணும். நாங்க இந்த இடைவெளி என்று விடக்கூடிய மூன்றாவது சந்தர்ப்பம் வந்து பார்த்தமாக இருக்கின்றா எஸ்தர்களுக்கு பேர் எழுதிக்கல. நாங்க இடைவெளி என்ற ஒரு விஷயம் வந்து விடக்கூடிய மூன்றாவது சந்தர்ப்பம் வந்து பார்த்தோம்னா எசித்தர்களுக்கு பேர் எழுதிக்க. ஸோ ஒரு எஸ்தர் பேர் ஸ்டார்ட் பண்றோம். CH3 CH double bond CH 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 to CH3 CHCl C double bond OC2H5. இந்த மாதிரி வந்து பார்த்தமாக இருக்கின்றா வந்து எங்க கையில வந்து இப்போ ஒரு எஸ்தர் சேர்வை வந்து இருக்கின்றது. இந்த எஸ்தருக்கு வந்து பார்த்தமாக இருக்கின்றா வந்து நாங்க இப்ப பெயர் எழுத போறோம்டா முதலாவது விஷயம் அந்த எஸ்தர் சேர்வை காபன் தான் எங்களோட பிரதான காபன். ஆக வந்து பார்த்தமாக இருக்கின்றா வந்து இந்த தொழிற்பாட்டு கூட்டத்துக்கு பெயர் தான் எஸ்தர் தொழிற்பாட்டு கூட்டம். அப்படி இந்த எஸ்தர் தொழிற்பாட்டு கூட்டம் அவர் தான் என்றபடியில் அவர்ல இருந்து மிக நீண்ட காபன் சங்கிலி அது இரட்டை பிணைப்பு உண்மை பிணைப்பு உள்ளடக்கினதாக இருக்குதான்னு பார்த்து அவரை செலக்ட் பண்றீங்க. ஸோ 1 2 3 4 5 6 6 காபன் தான் வருது இதுலயுமே எங்களுக்கு. இப்ப நீங்க வந்து பார்த்தமாக இருக்கண்டா வந்து பிரதியீடுகளை இனம் கண்டு கொள்றீங்க. அப்படி பிரதியீடுகளை இனங்கானவளுக்கு கிடைக்க இந்த இடத்துல வந்து பார்த்தமாக இருக்கண்டா வந்து குளோர். அதே மாதிரி இந்த இடத்துல CH to CH சொல்லி கழிச்சீங்கன்னா வந்து இது எத்தாயில். ஒரு குளோரோ பிரதியீடும் ஒரு எதாயில் பிரதியீடும் இருக்கு. அதோட ஒருத்தனுக்கு அங்காலையும் வந்து பார்த்த ஒரு பிரதியீடு நீங்க நம்பர் மூணா தான் விட்டுருக்கிறீங்க. ஆனா அவர் ஒரு வித்தியாசமான பிரதி. இந்த பிரதியீடு வந்து பார்த்தமாக இருக்கிறது. இந்த எதாயில் பிரதியீடு வந்து பார்த்தா ஒரு வித்தியாசமான பிரதியீடு. ஏனென்றா அது காபன் சங்கிலியை உடைத்து அங்கால இருக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்தா காபன் சங்கிலி இஞ்சல் ஒட்சன் வந்து ஒட்சனுக்கு அங்காலதான் அந்த எதையில் கூட்டம் இருக்கு. அப்ப இந்த மாதிரியான டைம்ல வந்து எஸ்தர்களுக்கு பேர் எழுதிக்க நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னண்டா எஸ்தர்களுக்கு நாங்க பேர் எழுதுற முறை வந்து பார்த்தா ஆல்கைல் இடைவெளி விட்டு O8. எஸ்தர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேர் எழுதுற மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா அல்கைல் கூட்டம் எழுதி அதுக்கு பிறகு இடைவெளி விட்டு O8. அந்த அல்கைல் சொல்ல வாரது என்னன்னு சொல்லி பார்த்தோமாக இருக்கண்டா அந்த ஆக்சிஜனுக்கு அங்கால காணப்படக்கூடிய கூட்டம். அது எங்களை பொறுத்தவரை அது ஒரு மெதைல் கூட்டமா இருக்கும், இல்லாட்டி எதைல் கூட்டமா இருக்கும், ப்ரொபைல் கூட்டமா இருக்கும், ஃபீனைல் கூட்டமா இருக்கும். பென்சின் வளையம் இருந்தா அதை ஃபீனாயில் என்று சொல்லி சொல்லுவோம். ஃபீனைல் கூட்டமா இருக்கும். இந்த மாதிரியான கூட்டங்கள் அங்கால இருக்கலாம். அப்ப அந்த அல்கைல் கூட்டத்தை ஃபர்ஸ்ட் கொண்டு வந்து முன்னுக்கு எழுதுவீங்கள், எழுதி இடைவெளி விடுவீங்கள். ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போறீங்க, எதாயில் என்று சொல்லி எழுதி அதுக்கு பிறகு இடைவெளி விடுவீங்க. எழுதிட்டு இந்த பகுதியை வழக்கமாக பேரிடமாய் பெயரிடுவீங்கள். அந்த இடத்துல கடைசியா அந்த பெயர் முடி கேட்க இவர் எஸ்தர், எஸ்தர்கள பெயர் முடி கேட்க நாங்க O8 என்று எழுதி முடிப்போம். இந்த ஒழுங்குல
எஸ்தர் பேர் எழுதி முடிய நாங்க அதை OH சொல்லி எழுதி முடிக்கணும். அந்த விஷயத்தை கவனிச்சமா இருக்குண்டா சரி. எனவே பார்த்தோம்னா பேர் எழுத போறீங்க. உங்களுக்கு 2வது கார்பன் குளோரோ, 3வது கார்பன் எதைல் இருக்கு, சிக்கு பிறகுதான ஈ வரும். அப்போ உடல்ல நீங்க எழுதி கொண்டு போகலாம். உங்களோட பேர் பார்த்தோமா இருக்கணும் எதாய் இடைவெளி விட்டு. இந்த இடத்துல சின்ன கோடு போடுறேன், இந்த இடத்துல சின்ன ஹைஃபன் இருக்கிறேன், இடைவெளி விட்டு நீங்க பார்த்தோம்னா 2' குளோரோ, அதே மாதிரி பார்த்தா 3' எதாயில், ஒட்டுமொத்தமா 6 கார்பன் இருக்கு ஹெக்ஸ். நீங்க கருதுகின்ற கார்பனுக்கு 6 கார்பன் ஹெக்ஸ். அதுல 4வது கார்பனுக்கும் 5வது கார்பனுக்கும் இரட்டை பிணைப்பு. இரட்டை பிணைப்புனா அல்கீன். அப்ப ஈன் என்று எழுத போறீங்க. 4வது கார்பன்ல ஈன் இருக்கக்கூடிய ஒரு எஸ்தர், ஈனோஏட். கடைசிய பேரை முடிக்கல ஓவேட் சொல்லி எழுதி முடிக்க போறீங்க. அப்ப இதே பேரை நீங்க இப்படி எழுதலாம், எதாயில் 2 குளோரோ 3 எத்தாயில். 4வது கார்பன்ல இருக்கக்கூடிய இரட்டை பிணைப்பை கொண்ட ஒரு ஹெக்ஸினோவேட். இந்த மாதிரி நீங்க பெயர்கள் எழுதி கொள்ளக்கூடியதா இருக்கு. இப்ப நாங்க பேரிட்ல பார்த்தா இன்னொரு வெரைட்டி மாதிரி பார்ப்போம். இந்த வெரைட்டி மாதிரி பார்ப்போம். உதாரணத்துக்கு Q5 ஒரு சேர்வை இந்த மாதிரி இருக்கு. CH2 double bond C, CH2 CH3, C double bond O, CH2 CH2 C. ரைட். இந்த மாதிரி பார்த்தோம்னா இருக்குன்னா உங்களுக்கு ஒரு சேர்வை ஒன்று இருக்கு. இந்த சேர்வைக்கு பார்த்தா நாங்க இப்ப பேர் வைக்க போறோம். சேதன சேர்வையில இந்த மாதிரி ஒரு சேதன சேர்வை இருக்கு, இதுக்கு பேர் வைக்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தோமாக இருக்குண்டா பிரதான தொழிற்படு கூட்டம் யாருன்ற கண்டுபிடிக்க போறீங்க. இது ஒபியஸ், பார்க்கவே தெரியும், இது ஒரு கீட்டோன். ஏன்னா டபுள் கொண்டு தான் எங்களுக்கு பாக்குறதுக்கு பார்த்தா வித்தியாசமா இருக்கு. ஆக இந்த சேர்வை பார்த்தோம்டா எங்களுக்கு கீட்டோன் தெரியும். அப்ப இவர்தான் பிரதான தொழிற்படு கூட்டம். ஆக பார்த்தா கீட்டோன் என்றபடியா இந்த பேரலை முடிக்க ஓன் என்று சொல்லி எழுதி முடிக்க போறீங்க. முதலாவது விஷயம். அப்ப ஓன் என்று சொல்லி எழுதி முடிக்கல பார்த்தா இவருக்கு குறைந்த இலக்கம் கிடைக்க வேணும். இவரை குறைஞ்ச இலக்கம் கிடைக்கிறதோட நாங்க மிக நீண்ட கார்பன் சங்கிலிய தேர்ந்தெடுக்க வேணும். தேர்ந்தெடுக்கக்கூடிய மிக நீண்ட கார்பன் சங்கிலி இரட்டை மும்மை பிணைப்பை உள்ளடக்கி இருக்க வேண்டும். இதுதான் மெயின். இப்ப நீங்க மிக நீண்ட கார்பன் சங்கிலி தேர்ந்தெடுக்க கிடைக்கும். இங்க பாருங்க, 1 2 3 4 5 இப்படி போடலாம். ஆனா இன்னொரு ஆள் 1 2 3 4 5 6 வரைக்குமே வரலாம். இப்படியான டைம்ல பார்த்தோமா இருக்கண்டா உங்களுக்கு இதுதானே மிக நீளமான கார்பன் சங்கிலி 6 வரைக்கும் நம்பர் போடக்கூடியமா இருக்குன்னுட்டு நாங்க என்ன செய்யக்கூடாது, இந்த மாதிரி நம்பர் போட வெளுக்கிட்டு இந்த இரட்டை பிணைப்பு CH2 கூட்டத்தை பிரதியிட எடுக்க முடியாது. நீங்கள் கருதக்கூடிய மிக நீளமான கார்பன் சங்கிலி நிரம்பாத்தன்மையை உள்ளடக்கியே ஆகுது. நீங்கள் கருதக்கூடிய மிக நீண்ட கார்பன் சங்கிலி இரட்டை பிணைப்பை மும்மை பிணைப்பை போன்ற நிரம்பாத்தன்மையை உள்ளடக்கின மிக நீண்ட கார்பன் சங்கிலியா இருக்கும். அதுவும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய மிக நீண்ட கார்பன் சங்கிலியா இருக்கும். கண்டிப்பா இங்க இந்த நம்பர் போடும், இல்லையா அங்கே தான் நம்பர் போட்டுக்கொண்டு வரணும். இவ்வளா சங்கிலியத்தான் கருதும். இந்த சங்கிலியத்தான் பார்த்தோமா இருக்குன்னா நாங்க கருதணும். இந்த இடத்துல பார்த்தோமாக இருக்குன்னா நாங்க இப்படி வரக்கூடாது. இந்த மாதிரி 6 கார்பன் இதை நாங்க பார்க்க கூடாது. இப்படித்தான் பார்த்தாக வேணும். அப்ப இப்படி நீங்க சங்கிலிய பார்க்க வெளுக்கிட்டு அந்த பிரதான கார்பனுக்கு என்ன நம்பர் வரும், அந்த பிரதான கார்பனுக்கு என்ன நம்பர் வரும்டா, இங்கே இருந்து போனாலும் 1 2 3 மூன்றாம் நம்பர் தான் வரும். அங்கிருந்து வந்தாலும் 1 2 3 என்று வருதுண்டா நிரம்பாத்தன்மைக்கும் சேர்த்து குறைந்த இலக்கம் கிடைக்கக்கூடியதை பாக்குறீங்க. 2 பக்கத்தாலையுமே நீங்க நம்பர் போட்டுக்கொண்டு வாரீங்க. 2 பக்கத்தாலையுமே நம்பர் போட்டுக்கொண்டு வாரீங்கள். அப்படி நம்பர் போட்டுக்கொண்டு வரைக்கல ஒரே நம்பர் அவருக்கு கிடைக்குமா இருக்கண்டா நிரம்பாத்தன்மைக்கும் குறைந்த இலக்கம் கிடைக்கக்கூடிய திசையில நம்பர் போடுவீங்க. அப்படி நம்பர் போடவளுக்கு கிடைக்கல உங்களுக்கு 1 2 3 4 5 இந்த ஒழுங்குல தான் நீங்க நம்பர் போட விளக்கிடுவீங்களா இருக்கண்டா நீங்கள் இனம் காண போற பிரதியீடுகள் 1 இந்த 5வது கார்பன்ல குளோர், 2வது பார்த்தா இந்த 2வது கார்பன் இருக்கக்கூடிய எத்தாயில். இதைய பாத்தீங்க இனம் காண விளக்குறீங்க. அப்ப இப்ப நீங்க பேர் வைக்க போறீங்கடா சிக்கு பிறகுதான் உங்களுக்கு ஈ வரப்போகுது. ஆக பார்த்தா 5வது கார்பன்ல குளோரோ, 2வது கார்பன்ல எதைல் கூற்றத்தை கொண்ட
5 கார்பன், அதுல முதலாவது கார்பன்ல இரட்டை பிணைப்பும், மூன்றாவது கார்பன்ல கீட்டோன் கூட்டம் இருக்கு. நாங்க இவ்வளவு நேரமே கார்பாக்சிலிக் அமிலத்துக்கு பேர் எழுதிக்கல, ஒரு எஸ்டருக்கு பேர் எழுதிக்கல, ஒரு அமில குளோரைடுக்கு பேர் எழுதிக்கல. கடைசியா அந்த பிரதான தொழிற்படு கூட்டம் எந்த கார்பன் இருக்குன்னு நம்பரை குறிச்சு காட்டவே இல்லை. ஏன் குறிச்சு காட்டலைன்னா அவர் காணப்படக்கூடிய கார்பன் தான் கண்டிப்பா உண்டு. ஒரு கார்பாக்சிலிக் அமிலம் பிரதானமா வந்தா அந்த கார்பன் தான் கண்டிப்பா உண்டு. ஒரு எஸ்டர் பிரதான தொழிற்படு கூட்டமா வந்தா அந்த கார்பன் தான் கண்டிப்பா உண்டு. ஒரு அமில குளோரைட்டு பிரதான தொழிற்படு கூட்டமா வந்தா அந்த கார்பன் தான் கண்டிப்பா உண்டு. ஒரு ஏமைட்டு பிரதான தொழிற்படு கூட்டமா வந்தா அந்த கார்பன் தான் கண்டிப்பா உண்டு. இவன் இந்த அல்டிஹைட் வந்து பார்த்தா வந்தா கூட, அல்டிஹைட் மெயினா வந்தா கூட அந்த கார்பன் தான் கண்டிப்பா உண்டுக்க. நாங்க அந்த இடத்துல அது முதலாவது கார்பன்ல தான் இருக்குன்னு குறிச்சு காட்ட தேவையில்லை. ஆனா கீட்டோனை பொறுத்தவரையில் அவர் இந்த கார்பனை டபுள் கொண்டுவா இருக்கலாம், இந்த கார்பனை டபுள் கொண்டுவா இருக்கலாம். உள்ளுக்கு இருக்கக்கூடிய கார்பன் எண்ணிக்கைன்றது கண்டிப்பா அவருக்கு ஒன்று வரவே மாட்டுது. ஒரு கீட்டோன் தொழிற்படு கூட்டம் சார்பான குறைந்த இலக்க கார்பன் கடைசி வரையும் ஒன்றா வராதுன்றேக. நாங்க அங்கால இருக்கக்கூடிய சேர்மானங்கள் எல்லாம் இருக்குது. கண்டிப்பா அந்த பிரதான தொழிற்படு கூட்டம் எத்தனையாவது கார்பன் இருக்குன்றதையுமே இலக்கமிட்டு காட்டியாக வேணும். அப்ப இங்க கவனி கேட்க, 5வது கார்பன்ல குளோரோ, 2வது கார்பன்ல எதாயில் இருக்கக்கூடிய 5 கார்பனை கொண்ட முதலாவது கார்பனில் இரட்டை பிணைப்பும், 3வது கார்பனில் கீட்டோன் கூட்டத்தையும் கொண்ட ஒரு சேர்வை. அப்ப பேரெழுதிக்கு வந்து எப்படி எழுத போறீங்கன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 5வது கார்பன்ல குளோரோ, அதே நேரத்துல வந்து பாப்பீங்களா இருக்குண்டா வந்து 2வது கார்பன்ல எதாயில், 5வது கார்பன்ல குளோரோ, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 2வது கார்பன்ல எதாயில். தொடர்ந்து வந்து பாத்தீங்க மொத்தம் 5 கார்பன் இருக்கு. பென்ட், பென்ட், அந்த பென்ட்ல முதலாவது கார்பன்ல ஈன், 3வது கார்பன்ல ஓன். அப்ப எழுதிக்க வந்து -1 தொடர்ந்து எழுதணும், -ஈன், 3வது கார்பன்ல ஓன். இந்த மாதிரி பேர் எழுதி முடிக்க வேண்டி வரும். So 5 chloro 2 ethyl pent 1 in 3 on. இல்லாட்டி வந்து பாரு அந்த ஒன்று தூக்கி முன்னுக்கு போட்டு 5 chloro 2 ethyl 1 pentene 3 on என்று எழுதி காட்டலாம். இந்த பேரை வந்து 2 வகையில எழுதி காட்டக்கூடியமா இருக்கு. சோ இந்த முன்னுரிமை ஒழுங்கு சார்பா வந்து பார்த்தோமாக இருக்கண்டா வந்து தொடர்ச்சியா இன்னும் என்னென்ன வகை வந்து பார்த்தோம்டா வந்து எங்களுக்கு ஞாபகம் இருக்க வேண்டும் சொல்லி பார்ப்போம். ரைட், தொலைப்படு கூட்ட இந்த சார்ட் அழிக்கணும். இப்ப ஒரு உதாரணத்துக்கு ஒரு சேர்வு உண்ட பார்ப்போம். இப்ப நாங்க பார்க்க போற சேர்வு ரைட். ஆறாவது நாங்க பார்க்க போற உதாரணம் H311C C3H7 இங்களை வந்து பார்க்க HC11 CH BR CH3 இந்த மாதிரி வந்து பார்த்தமாக இருக்குன்னு ஒரு சேர்வை வந்து இருக்கு. இப்ப நீங்க பார்க்க போறது வந்து பார்த்தா இந்த மாதிரியான சேர்வைக்கு நாங்க அப்படி பேர் எழுத போறோம்ன்றது. இந்த சேர்வையை பார்க்க விளக்கிட்டாலுமே எங்களுக்கு வந்து பார்த்தமாக இருக்குன்னா இது ஒரு கீட்டோன் சேர்வை. இந்த சேர்வையை பார்க்க விளக்கிட்டாலும் இந்த சேர்வை எங்களுக்கு ஒரு கீட்டோன் சேர்வை. ஆக வந்து பார்த்தா இந்த கீட்டோன் என்று சொல்லக்கூடிய இந்த இரட்டை பிணைப்பு தான் எங்களுக்கு வந்து பார்த்தா பிரதான தொழிற்படு கூட்டம் சேர்விலைக்கு ஓன் என்று தான் நீங்க எழுதி முடிக்க போறீங்க. இவருக்கு குறைஞ்ச இலக்கம் கிடைக்கக்கூடியதாக இப்ப இரட்டை பிணைப்பு உள்ளடக்கின மிக நீண்ட காவல் சங்கிலி இருந்தாலும் இந்த லைனுக்கு வந்துடுவீங்கள். இதை நீங்க எப்படி இருந்தாலும் இதை நீங்க இனி கருத மாட்டீங்க. உங்களுக்கு இங்கால் பக்கம் வந்து பார்த்தா ஒரு இடம்பாத்தன்மை தெரிகிறபடியா. அப்ப இந்த C3H7 என்றவர் கண்டிப்பா ஒரு பிரதியிடத்தான் இருக்க போற. அப்ப நீங்க இப்ப இதற்கு நம்பர் பண்ண விழுக்கிறீங்க. இங்க நம்பர் பண்ண விழுக்கிட்டா 1 2 3 நம்பர் வருது. அதை இங்கே நம்பர் பண்ண விழுக்கிட்டா 1 2 3 4 சொல்லி நம்பர் வருது. உங்களுக்கு பார்க்க தெரியுது பிரதான தொழிற்படு கூட்டத்துக்கு இங்கே இருந்து நம்பர் பண்ண விழுக்கிட்டா தான் அந்த பிரதான தொழிற்படு கூட்டத்துக்கு குறைஞ்ச இலக்கம் கிடைக்குது.
இன்னைக்கு நம்பரை வந்து பார்த்தா வளம் மாறி பண்றேல. இப்ப இந்த கேள்விக்கு வந்து பார்த்தா நீங்க இரட்டைப்பனை பத்தானே கவனிச்சு நீங்கள் இதை கவனிச்சு நீங்களோ உண்டா அதைத்தான் நான் கவனிச்சேன் நாங்க. எதை கவனிச்சு இதைத்தான் ஃபர்ஸ்ட் கவனிச்சு நான் இதை கவனிச்சு ரெண்டு பக்கத்தாலையும் இருந்த பாக்கைக்கு ஒரே இலக்கம் கிடைக்குதுன்றா பிறகுதான் நாங்க இரட்டைப்பிணைப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறோம். ஆனா இங்க வந்து பார்த்தோமா இருக்குன்றா வந்து இந்த திசை அவருக்கு மூன்றாவது இலக்கத்தை தருது, இந்த திசை நாலாவது இலக்கத்தை தருதுன்னா அதைத்தான் முதலாவது பார்க்கும். நீங்க இரட்டைப்படை உண்மைப்படைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க கூடாது. ஆக இங்க இலக்கமிட வேண்டிய முறை 1 2 3 4 5 6 இந்த முறையில தான் நீங்க கண்டிப்பா இலக்கமிட்டே ஆக வேணும். அந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ரெண்டாவது காவல்ல வந்து புரோமோ பிரதீதி இருக்கு. அதே மாதிரி வந்து நாலாவது காவல்ல வந்து பார்த்தமாக இருக்குண்டா ப்ரொபைல் கூட்டம் பிரதீடா இருக்கு. மூன்று காவலோ C3H7 CH2 CH2 CH3 ப்ரொபைல் கூட்டம் பிரதீடா இருக்கு. ஆக ரெண்டாவது காவல்ல புரோமோ, நாலாவது காவல்ல ப்ரொபைல் இருக்கு. மொத்தம் 6 காவல் இருக்கு ஹெக்ஸ். அதுல ஐந்தாவது காவலுக்கு ஆறாவது காவலுக்கு உள்ள மும்மை பிணைப்பும் மூன்றாவது காவல்ல டபுள் பொண்டோவும் இருக்கு. இதை நாங்க சரியா எழுதி காட்டியாக வேணும். அப்ப பேர் எழுதிக்க வந்து எப்படி எழுத போறீங்க வந்து பார்த்தோமா இருக்கண்டா ரெண்டாவது காவல்ல புரோமோ, நாலாவது காவல்ல ப்ரொபைல், ஒட்டுமொத்தமா பார்க்கவில்லை கிடைக்க வந்து 6 காவல் ஹெக்ஸ். அந்த ஹெக்ஸ்ல ஐந்தாவது காவல்ல வந்து பார்த்தோம் உண்மை பிணைப்பு 5 ஐன், மூன்றாவது காவல்ல கீட்டோன் கூட்டம் 3 ஆன். இந்த மாதிரி வந்து பாத்தீங்களா இருக்குன்னு இந்த சேர்வைக்கு பேர் எழுத வேண்டி வந்து இதை நீங்க கவனிக்கிறீங்க. அப்போ முதலாவது விஷயம் எங்கெங்க இடைவெளி இருக்குன்னு சொல்லி பார்த்தது, ஃபோமைலுக்கும் ஒக்சோ கூட்டத்துக்கும் சரியான வித்தியாசம் என்னன்றதை விளங்கி எடுத்தது. மூன்றாவது பார்த்தோமா இருக்குண்டா வந்து இந்த மாதிரி டபுள் பொண்டோ கூட்டங்கள் காணப்படைக்க வந்து நம்பர் பண்ணவர்களுக்கு கிடைக்க நாங்க என்ன விஷயத்த கவனிக்கணும்ன்றது. நிரம்பா தன்மையை வந்து பாத்தீங்கன்னா தான் மெயினா பாக்கிக்க இவர் எப்படியோ வந்து என்னதான் காவல் நிலமா இருந்தாலுமே உங்களுக்கு இவர் வந்து பார்த்தா கண்டிப்பா உங்களோட நம்பருக்கு உள்ளடக்கப்பட்டே ஆக வேணும். பிரதான தொழிற்படு கூட்டம் சார்பா ரெண்டு பக்கமே இருந்து ஒரே இலக்கம் கிடைக்கல. நாங்க நிரம்பாத்தன்மை சார்பாக வந்து பார்த்து இலக்கமிட வேணும். இந்த விஷயத்தை கவனிச்சு கொண்டு போறீங்க. இன்னொரு விஷயம் வந்து பார்ப்போம். இன்னொரு விஷயம் வந்து வித்தியாசமான விஷயம் இன்னொன்று பார்ப்போம். எப்படின்னு சொல்லி பார்த்தோமா இருக்கின்ற இப்ப கவனிங்க. இந்த மாதிரி ஒரு சேர்வை இருக்கு. Cl CH2 CH2 CHOH CH NH2 CH3 இந்த மாதிரி வந்து பார்த்தமாக இருக்குன்னு ஒரு சேர்வை இருக்குன்னு. இந்த மாதிரியான சேர்வை ஒன்றுக்கு நீங்க இப்ப பேர் வைக்க போறீங்க. இப்படியான சேர்வைக்கு பேர் வைக்க வந்து பார்த்தமாக இருக்குன்னா இந்த சேர்வை வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு நிமிஷம் தாரன் நீங்கள் ஒரு ட்ரை பண்ணுங்க பாப்போம். எல்லாரும் ஜூம் இருக்காங்க, உங்களோட கொப்பிகளை ட்ரை பண்ணுங்க பாப்போம். யாராச்சும் அந்த ஆன்சர் சாட் பாக்ஸ்ல போட போறீங்களா இருக்கண்டா சும்மா சொல்லலாம் பாப்போம். சாட் பாக்ஸ்ல மெசேஜ் பண்ண இல்லாதமா இருக்குமா இருக்கா நீங்க எழுதின பேரை வாட்ஸ்அப்ல போட்டோ எடுத்து அனுப்பலாம்.
4 அமினோ 1 குளோரோ. சரியா? ரைட். இப்ப கவனி. இப்ப இந்த இடத்துல வந்து பார்த்தோமாக இருக்குன்னு இந்த சேர்வைக்கு நாங்க பேர் வைக்க போறோம். அப்படி பேர் வைக்க கிடைக்க எல்லாருக்குமே ஒரு விஷயம் தெரியுது. இங்க பிரதான தொழிற்பட கூட்டம் ஆல்கஹால். அதுல நாங்க யாருமே புள்ள விட மாட்டோம். ஏன்னா இந்த இடத்துல OH கூட்டம் இருக்கு. அதே சேம் டைம் வந்து NH2 கூட்டம் இருக்கு. அப்ப இது அமீன் எழுதுறதா அல்லது வந்து ஆல்கஹால் எழுதுறதான்னு நாங்க ஆல்கஹால் எழுதுவோம். இந்த அமீனுக்கு மேலதான் வந்து பார்த்து எங்களுக்கு ஆல்கஹால் இருக்கு இந்த ஒழுங்குல. அப்ப இந்த சேர்வை எழுதி முடிக்க OL சொல்லி ஓல் தான் எழுதி முடிக்க போறீங்க. அப்ப இவருக்கு குறைந்த இலக்கம் கிடைக்கக்கூடியதாக மிக நீண்ட கார்பன் சங்கிலிக்கு இலக்கமிட விளக்கிட போறீங்க. அப்படி இலக்கமிட விளக்கிட்டா 1 2 3. எஸ், 1 2 3. அப்ப ரெண்டு பக்கம் இருந்து பார்த்தாலுமே அதற்கு 3 தான் வருது. இங்க இரட்டை பிணைப்பு உண்மை பிணைப்பு ஏதும் தெரியுதான்னு கேட்டா ஒன்றுமே எங்களுக்கு தெரியல. ஆனா பிரதியீடுகள் 2 பேர் இருக்கு. எங்களுக்கு வந்து NH2 பிரதியிலும் இருக்கு, Cl பிரதியும் இருக்குண்டா. தயவு செய்து நீங்க செய்யக்கூடிய முதலாவது பிழை என்னண்டா, இந்த இடத்துல பிரதியீடுகளுக்கு ஒழுங்கு பார்க்கிறோம். ஆனா நீங்க யோசிக்கணும்டா வந்து அமைன் பிரதியீடு தானே மேலே இருக்கு, அதுக்கு பிறகுதானே குளோரோ பிரதியீடா கீழுகளை பெற போயினும். அமைனுக்கு குறைஞ்ச இலக்கமும் குளோரோக்கு வந்து பார்த்தா கூடின இலக்கமும் கிடைச்சா சரி. ஏக்கு பிறகுதானே சி வரும். அப்ப அமைனோ வந்தானே குளோரோ வரப்போகுது. அப்ப நாங்க வந்து அமைனோக்கு குறைஞ்ச இலக்கமும் குளோரோக்கு கூடின இலக்கம் கொடுக்குற மாதிரி இங்கே எது நம்பரை போடுவோம். இந்த மாதிரியான தவறுகள் செய்யக்கூடாது. இதுல பேர் எழுதியக்க நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னண்டா, இரண்டு பக்கமும் இருந்தே உங்களுக்கு வந்து பார்த்தோமா இருக்கண்டா அந்த நம்பர் பண்றீங்க. நம்பர் பண்ணேக்க வந்து பார்த்தோம்டா வந்து இந்த இடத்துக்கு உங்களுக்கு ஒரே நம்பர் தான் வந்து சேருது. அங்க வந்து நிரம்பாத்தன்மை என்ற ஒரு விஷயத்தை உங்களுக்கு தெரியல. அங்க வந்து பார்த்தோம்னா இருக்கண்டா உங்களுக்கு நிரம்பாத்தன்மை என்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தா இல்ல. அப்படி இருக்க விளக்கிடைகளை வந்து பார்த்தா இடமிருந்து வலமா இங்கே இருந்து அங்க நம்பர் பண்ண விளக்கிடைகளை உங்களுக்கு பிரதியீடுகள் முதலாவது காபனிலும் 2 3 4வது காபனிலும் வருது. அப்ப இங்கே நாங்க நம்பர் பண்ண விளக்கு பிரதியீடுகள் முதலாவது காபனிலும் 4வது காபனிலும் வருது. அதே அங்க இருந்து இங்க நம்பர் பண்ண விடுக்கிறீங்களா இருக்குண்டா உங்களுக்கு பிரதியீடுகள் வந்து கை கேட்க 1 2வது காபனிலும் 5வது காபனிலும் வருது. 2வது காபனிலும் 5வது காபனிலும் வருது. ஏண்டா நீங்க எந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்ச இலக்கம் வர்ற மாதிரி இருக்கு. 1ம் 4ம் குறைந்த இலக்கமா, 2ம் 5ம் குறைந்த இலக்கமா? 1ம் 4 தான் குறைந்த இலக்கம். ஆக அந்த வழியில தான் நீங்க நம்பர் போட்டாக வேணும். அவ இந்த இடத்துல வந்து விடக்கூடிய முக்கியமான பிழைகள் இதுதான். சில நேரங்கள்ல உண்மையா கார்பாக்சிலிக் அமிலங்களுக்கு, எஸ்டர்களுக்கு, அமில குளோரைடுகளுக்கு, ஆல்டிஹைடுகளுக்கு எல்லாம் ஈஸியா பேர் எழுதிடுவாங்க. இந்த மாதிரியான எளிமையான சேர்வைகள் வர டைம்ல வந்து பேரை வந்து பார்த்தா பிழையா செஞ்சிருவாங்க. இந்த இடத்துல வந்து கவனிக்க வேண்டிய விஷயம், உங்களுக்கு பிரதான தொழிற்படு கூட்டம் எந்த திசையில் இருந்து பார்க்கும் பொழுது மிக நீண்ட கார்பன் சங்கிலி சார்பா ஒரே இலக்கத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தால், ஒரே இலக்கத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருந்துச்சுன்னா நீங்க என்ன செய்வீங்க வந்து பார்த்தா எந்த இடத்துல இருந்து உங்களுக்கு குறைந்த இலக்கம் கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கோ அது சார்பாக இலக்கம் பிடிக்கிறது. ஆக உங்களுக்கு இப்ப 1 2 3 4 5 இந்த இலக்கம் வந்து பார்த்தா பிரச்சனை இருக்கக்கூடாது. அதுல முதலாவது விஷயம் வந்து பார்த்தோம்னா பிரதியீடுகளை இனங்காண்டீங்கள். அப்படி இனங்காணிக்க முதலாவது காவல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குளோரோ பிரதியீடு இருக்கு. அதுல 4வது காவல்ல வந்து பார்த்தா அமைனோ பிரதியீடு இருக்கு. இது அமின் இல்ல, இது அமைனோ. ஏன்னா இது இப்ப பிரதியீடு. பிரதியீடா இருக்கேங்க நீங்க பிரதான பெயர் எழுதக்கூடாது. பிரதியீட்டு பெயர் தான் எழுதியாக வேணும். அப்ப அமைனோ என்று தான் எழுதியாக வேணும். ஆக இப்ப நீங்க வந்து பார்த்தா ஏறு வரிசையில அல்பபெட்டிகளோட எழுதுறீங்க. ஏறு வரிசை இல்ல, அல்பபெட்டிகளோட எழுதுறீங்க. ஆக ஏக்கு பிறகுதான் சி வரும். ஆகவே 4 அமைனோ. 4 அமினோ. இதுல வந்து பாத்தீங்கன்னா 1 குளோரோ. 4 அமினோ 1 குளோரோ. அதுல வந்து பார்த்தா ஒட்டுமொத்தம் 5 கார்பன் இருக்கு. பென்ட். இங்க இரட்டை பிணைப்பு உண்மை பிணைப்பு ஒன்றுமே இல்ல. பென்டன். இதை நீங்க கட்டாயம் வந்து போட வேண்டியது பென்டன். பென்டன் அப்படியே விட்டுட்டு பென்ட்ரியோல் எழுதுறேன். பென்டன் த்ரீயோல் நாங்க வந்து ஒற்றை பிணைப்பு மட்டும்தான் காணப்படுதுன்றத காட்டோம். பென்டன் த்ரீயோல். அப்படி இல்லாட்டி நாங்க இதை வேற எப்படி எழுதலாம்? 4 அமைனோ 1 குளோரோ. அந்த 3 தூக்கி முன்னுக்கு போட்டு 3 பென்டனோல். ஆல்கஹோலை பொறுத்தவரையிலும் கண்டிப்பா முதலாவது கார்பன் தான் என்றது இல்லை என்றது இங்க நீங்க நம்பர் பண்ண விளக்கிடைக்கே தெரியுது.
ஆகவே அந்த ஆல்கஹால் கூட்டம் காணப்படக்கூடிய கார்பனுக்கு நீங்கள் இலக்கமிட்டேயாகது. ரைட். இந்த மாதிரி தான் வந்து பார்த்தா ஆர்கானிக்ல வந்து சேர்வைகளுக்கு வந்து பேர் எழுதுறதுல இருக்கக்கூடிய உண்மையா இந்த பகுதிகள் உங்களுக்கு சரியா பேர் எழுத தெரிஞ்சா உங்களால எல்லா சேர்வைகளுக்கும் பேர் எழுத இயலும். இந்த இதோடையே இப்ப நீங்க ஃப்ரீயா இருக்கிறீங்களா இருக்காச்சுண்டா பாஸ் பேப்பர் புக் எடுத்து 2015ஆம் ஆண்டுல இருந்து 2025ஆம் ஆண்டு வரை வந்திருக்கக்கூடிய ஆர்கானிக் கேள்விகளை மட்டும் தனியா எழுதி கொப்பியில வந்து அந்த சேர்வையில மட்டும் எழுதி கொண்டு போயிட்டு நீங்களா 5 விடையில தட்டாம சுயமா பேர் எழுதி பாருங்க. மொரட்டுவ பேப்பர் 2019 2025 இல்லாட்டி பழைய பேப்பர் மொரட்டுவ கிடந்தாலோ எடுத்து எழுதி பாருங்க. ஃபீல்ட் ஒர்க்ஸ் பேப்பர் மாகாண மட்ட பேப்பர் கடைசி கிட்ட இருக்கக்கூடிய டேர்ம் பேப்பர்ஸ்ல வரக்கூடிய பேருல இருக்கக்கூடிய பேருகளை வந்து பார்த்தா பொறுக்கி அந்த பேருகளை வந்து பார்த்தா நீங்க எழுதி பாருங்க. நிச்சயமா வந்து பார்த்தோமா இருக்குன்னா உங்களோட பேப்பர்ல வரக்கூடிய ஆர்கானிக் எம்சிக்கு சரியா செய்து அதுல இந்த 1 மார்க்ஸ் வந்து பார்த்தா கண்டிப்பா கிடைக்கும். ஸோ இன்றைக்கு இவ்வளவுதான். நாளைக்கு வந்து பார்த்தோமா இருக்குன்னா பிசிக்கல் செமினார் வந்து பார்த்தா நார்மலா நடந்து கொண்டிருக்கக்கூடிய பிசிக்கல் செமினார் வந்து பார்த்தா இருக்கும். ஸோ நாளை மறுதினம் வந்து பார்த்தோமா இருக்குண்டா ஆர்கானிக்ல சந்திக்கக்கூடிய தாக்க பொறிமுறைகளை வந்து பற்றி முதலாவது ஆராய்ச்சி விட்டு வர போறோம். இந்த ஆர்கானிக் ரிவிஷன் போற மெத்தட் ஃபர்ஸ்ட் நாங்க ஆர்கானிக் பேர் படிக்கிறோம், இரண்டாவது ஆர்கானிக்ல தாக்க பொறிமுறைகள் படிக்கிறோம், மூன்றாவது ஆர்கானிக்ல என்னென்ன விளக்க கேள்விகள் வரும் அதுக்கு எப்படி விளக்கம் எழுதுறன்ற பற்றி படிக்கிறோம், நாலாவது வந்து தாக்கங்களை முழுமையா ரிவைஸ் பண்றோம், அஞ்சாவது வந்து பார்த்தோமாக இருக்குன்னா மாற்றீடுகள் செய்து பார்க்கிறோம், ஆறாவது சமபகுதியங்களை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம், அதுக்கு பிறகு சமபகுதியங்கள்ல வந்து கேள்விகளை செய்து கொள்றோம். இந்த ஃபார்மேட்ல வந்து பார்த்தோமா இருக்குண்டா வந்து வகுப்புகள் வந்து கடைசி வரைக்குமே ஆர்கானிக் ரிவிஷன் வந்து பார்த்தா போய்கொண்டிருக்கும். ஸோ தொடர்ச்சியான ஆர்கானிக் ரிவிஷன் கிளாஸஸை வந்து வார வியாழக்கிழமை பார்ப்போம். ரைட். ஸோ இவ்வளவுதான் உங்களுக்கு இன்றைக்கு. ஸோ தேங்க்யூ.